மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. வீட்டை எனக்கு எழுதி கொடுன்னு என்னை அடித்து துன்புறுத்து கொலை செஞ்சிருமா, வீட்டை விட்டு வெளியே போன விரட்டுறாங்க, அடிச்சிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புதுக்குடியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவரது மனைவி ஸ்நேகவல்லி ஸ்ரீவைகுண்டம் தேர்வுநிலை பேரூராட்சியின் தலைவியாக பதவி வகிக்கிறார். இந்நிலையில் பாலமுருகனின் தாயார் சொர்ணராணி ஸ்நேகவல்லி மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் சொர்ணராணி கூறுகையில், எனது பெயர் சொர்ணராணி, ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடியைச் சேர்ந்தவர். எனக்கு சொந்தமாக வீடு உள்ளது. அது என் பெயரில் உள்ளது. ஆனால் எனது மருமகள் ஸ்நேகவல்லி அந்த வீட்டை தனது பெயருக்கு எழுதி கொடுக்குமாறு கூறி அடித்து துன்புறுத்துகிறார். மேலும் கொலை செய்ய மிரட்டுகிறார். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் காவல்துறையினரும் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலைய ஆய்வாளரிடம் விசாரித்த போது இதுவரை சொர்ணராணி எந்த ஒரு முறையான புகாரையும் காவல் நிலையத்தில் அளிக்கவில்லை என தெரிவித்தார். திமுகவை சேர்ந்த ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சி தலைவி ஸ்நேகவல்லி மீதான இந்த குற்றச்சாட்டு உள்ளூர் அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தீவிர விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் இந்த வீடியோவால் சமூக ஊடகங்களில் பரவலான கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலைய ஆய்வாளரின் கூற்றுப்படி புகார் இல்லாததால் இந்த விவகாரத்தில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த வீடியோவின் வைரல் தன்மை காரணமாக காவல்துறை இதனை முறையாக விசாரிக்க வாய்ப்புள்ளது. ஸ்நேகவல்லி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் இந்த குற்றச்சாட்டு அரசியல் ரீதியாகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் சொர்ணராணி. நான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற வீடு என் பேர் வீடு சொந்த வீடு. நாங்கள் குடியிருந்துக்கிட்டேன். எங்கள் மருமகள் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சி சேர்மனாக இருக்க ஸ்நேகவல்லி பாலமுருகன் வீட்டை எனக்கு எழுதி கொடுன்னு என்னை அடித்து துன்புறுத்து கொலை செஞ்சிருமா, வீட்டை விட்டு வெளியே போன விரட்டுறாங்க, அடிச்சிட்டாங்க. என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க, கொலை செஞ்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு காவல்துறை எனக்கு உதவி கொடுத்து தக்க நடவடிக்கை எனக்கு எடுக்கணும். அவங்க ஆளுங்க வச்சுக்கோங்க, அவங்க போலீஸை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் உதவி பண்ணணும். வீட்டை எனக்கு எழுதி கொடுன்னு என்னை அடித்து துன்புறுத்து கொலை செஞ்சிருமா, வீட்டை விட்டு வெளியே போன விரட்டுறாங்க, அடிச்சிட்டாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.